மோடி அரசினுடைய தோல்விகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அடுத்த இயக்கங்களை குறை சொல்லியே இந்த 11 ஆண்டுகளை அவர் ஓட்டியிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய திறமை. ஒவ்வொரு நாளும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு சுட்டு கொல்லப்படுகின்ற செய்தியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். முதலில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். இதைத்தான் அமித்ஷாவும் சொன்னார். ஆனால் தேர்தலில் ஒரு வார்த்தை ஒரு பிரச்சாரத்தில் சொன்னார். இந்த கடந்த சில நாட்களிலே 160 பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும். ஆனால் ஒரு முறை கூட பற்றி இருக்கிற மணிப்பூருக்கு போகவில்லை. அந்த நாகாலாந்து இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீமில் இணையும், இதற்காக முன்னேற்ற பாதையில் நடக்கும் என்றெல்லாம் வாய்கிழிய பேசியவர்கள் இன்று நேபாளத்தோடு இருக்கின்ற உறவு இன்று சிதைந்து போனது, மியான்மரோடு இருக்கின்ற உறவு இன்னைக்கு சிதைந்து போனது, இந்த இலங்கையோடு இருக்கிற உறவு. பல மாநில அரசுகள் இன்று பிச்சைக்கார அரசுகளாக மாறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய துரோகம். வி தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். மேனாள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மேலாள் சிறுபான்மை ஆணைய தலைவராக இருந்தவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போது மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது மோடி அவர்கள் காங்கிரஸ் இஸ் நோ மோர் நேஷனல் பார்ட்டி, பிற கட்சிகளை நம்பிதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள், இவருக்கு இனிமே தேசிய கட்சியாக அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு காட்டமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரது அரசே அவரது கட்சியை நம்பி இல்லையே. அவரே இன்று ஒரு 2 மாநில கட்சிகளை நம்பிதான் அவர் ஆட்சி செய்கிறார். ஒன்று தெலுங்கு தேசம் கட்சி, இன்னொன்று ஜனதாதள், அந்த யுனைடெட், அதாவது நிதிஷ்குமாருடைய கட்சி. இந்த 2 கட்சிகளையும் இன்னும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவருடைய கட்சி, இன்னொரு மாநில கட்சியான சிண்டேயினுடைய சிவசேனா கட்சி, இதை போன்ற 3-4 மாநில கட்சிகள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அவரே பிரதமராக இருக்க முடியாது. ஆகவே அப்படி ஒருவர், ஒரு இரவல் வாங்கிய இறக்கைகளில் பறக்கின்ற ஒருவர் மற்ற அரசியல் இயக்கங்களை பார்த்து அவர் இப்படி பேசுவது என்பது அவருக்கு இதுதான் அவருடைய வாடிக்கையான, அவருடைய கைவந்த கலை. அவரிடம் இருக்கின்ற, அவர் செய்கின்ற குற்றங்களை, குறைகளை, மாபெரும் இமாலய தவறுகளை எல்லாம் அப்படியே மண்ணுக்குள் புதைத்துவிட்டு அடுத்த இயக்கங்களை குறை சொல்லியே இந்த 11 ஆண்டுகளை அவர் ஓட்டியிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய திறமை. ஒரு முக்கியமான ஒரு மாநில தேர்தலிலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகின்ற பிரதமர் தன்னுடைய 11 ஆண்டு கால ஆட்சிகளை பற்றியும் இப்பொழுது அங்கே இருக்கிற பாஜக கூட்டணி ஆட்சி செய்கின்ற சாதனைகளை பற்றியும் மக்கள் மத்தியிலே எடுத்துரைப்பதற்கு வழி இல்லாமல் எதிர்க்கட்சிகளை குறை சொல்லியே தேர்தல் வாக்குறுதிகளை கேட்கின்ற ஒரு அரசியல் கொடுமைதான் இன்றைக்கு அவர் பேசி வருகின்ற ஒவ்வொரு பேச்சிலும் வெளிப்படுகிறது. ஆகவே அதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். கடந்த காலத்தை விட இப்போ மக்கள் காங்கிரஸ் மீதான நம்பிக்கை அதிகரிச்சிருக்குன்னு நீங்க சொல்ல? நிச்சயமாக. இன்றைக்கு குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு தேசமெங்கும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களை மக்கள் உற்று பார்க்க துவங்கி இருக்கிறார்கள். மக்களின் மீது கரிசனமும் இயற்கையான அன்பும் கொண்ட தலைவராக அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். பாஜக தேசம் முழுவதும் வளர்க்கின்ற வெறுப்பு அரசியலுக்கு மாற்றாக நாட்டு மக்களை முழுவதும் இனம், மதம், சாதி என்கிற வேறுபாடின்றி எல்லோரையும் ஒருங்க பாவித்து மனமாற நேசிக்கின்ற ஒரு அன்பு அரசியலை அவர் முன்னெடுப்பதினால் இன்றைக்கு ராகுல் காந்தியின் மீது விழுந்த பார்வையும் கவனமும் கரிசனமும் காங்கிரஸின் மீது விழுந்திருக்கிறது. ஆகவே தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு விகிதங்களும் கூடியிருக்கின்றன. இன்றைக்கு கூட நாடாளுமன்ற தேர்தலிலே தோற்றிருந்தாலும் கூட இன்றைக்கு பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற இந்தியா கூட்டணிக்கும் உள்ள வாக்கு வித்தியாசத்தை பார்த்தால் 2.5 விழுக்காடு வாக்குகள் தான் வித்தியாசமே ஒழிய பெரிய வாக்குகள் வித்தியாசம் அல்ல. இன்றைக்கு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஏறுமுகமான அரசியல் காலம்தான் இப்பொழுது நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இங்கே ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் 370 திரும்பி கொண்டு வரணும், அமல்படுத்தணும்னு சொல்லி தொடர்ந்து அங்கே இருக்க முதல்வரும் காங்கிரஸ் கட்சியினரும் வலியுறுத்துறாங்க. அதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க.
இங்கே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அதை கண்டிப்பாக கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்லி உள்துறை அமைச்சரும் பிரதமரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து வரும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டத்தொடரில் வந்து காங்கிரஸ் வந்து எதிரொலிக்குமா? அதாவது முதலில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். அந்த மாநில அந்தஸ்தை வழங்குகிறோம் என்கிற உறுதிமொழியை உச்சநீதிமன்றத்திலே கொடுத்து, உச்சநீதிமன்றமும் அந்த மாநிலம் என்கிற அந்தஸ்து என்கிற அங்கீகாரத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் தெரிவித்திருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அதை வழங்காமல் இருப்பதற்காகவும் மக்களுடைய கவனத்தை திசை இருப்பவும் தான் இந்த 370 குறித்த விவாதமும், அதனால் சட்டமன்றத்திலே பாஜக வலிந்து செய்கின்ற கூச்சலும் குழப்பமும் அதற்காகத்தான் நடக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து காஷ்மீருக்கு தேவைப்படுவது முதலில் மாநில அரசு அங்கீகாரம். 370 என்பது அந்த மாநிலத்தினுடைய கோரிக்கை. அவர்கள் போடுகிற ஒரு தீர்மானத்தை, பெரும்பான்மையாக இருக்கின்ற தீர்மானத்தை அந்த சட்டமன்றம் போடுவதை அனுமதிப்பதிலே எந்த பிரச்சனையும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த 370 அவர்களே வழங்கிக் கொள்ளக்கூடிய அதிகாரம் இன்று அந்த மாநில சட்டசபைக்கு இல்லை. அது நாளைக்கு பாராளுமன்றத்தில் வந்துதான் அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஒன்றிய அரசு தான் அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற போது ஒன்றிய அரசிலே இருக்கின்ற ஆளுங்கட்சியும் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகளும் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுப்பார்கள், வழிகாட்டுதலை செய்வார்கள். சட்டப்படி உள்ள நியாயமான வாக்கெடுப்பு நடத்தப்படலாம். அது நிறைவேற்றப்பட்டால் அது வழங்கப்படலாம், இல்லை நிறைவேற்றப்படுவதற்குரிய காலம் வருகிற வரை காத்திருக்கலாம். ஆனால் இன்று அவர்களுக்கு தேவைப்படுகின்றது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான மாநில அரசு என்கிற அங்கீகாரம். அது அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டு அவர்களுடைய நிலை குறைக்கப்பட்டு ஒரு மாநிலம் என்கிற அந்தஸ்து அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அநீதியை முதலில் மோடி அரசு சரி செய்ய வேண்டும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் இன்று பெரும்பான்மையான வாக்குகளை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு மாநில அங்கீகாரம் வேண்டும் என்று தான் கொடுத்துருக்கார். இதைத்தான் வந்து அமித்ஷாவும் சொன்னார். ஆனால் தேர்தலில் ஒரு வார்த்தை ஒரு பிரச்சாரத்தில் சொன்னார், எங்களால் தான் மாநில அந்தஸ்து கொடுக்க முடியும், அதை நினைத்து வாக்களியுங்கள், காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ நினைத்தால் கூட அதை கொடுத்து விட முடியாது என்று சொன்னார். ஆகவே தேர்தலில் தங்களுக்கு வாக்களிக்காத மக்களை தண்டிப்பதற்காகத்தான் இதை போன்ற அணுகுமுறைகளை பின்பற்றுகிறார்கள். வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முதல் பணியாக செய்ய வேண்டியது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தை கொடுப்பது. மாநில அந்தஸ்தை கொடுத்த பிறகு 370 மீண்டும் எடுப்பதா அல்லது தொடர்ந்து அதை இப்பொழுது இருக்கிற நிலையை நீடிப்பதா என்பதை பாராளுமன்றம் முடிவு செய்யட்டும். அதை தொடர்ந்து அப்படியே வடகிழக்கு வந்தீங்கன்னா, நாகாலாண்டில் வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அமைப்பு. திரும்பியும் நாங்கள் ஆயுதம் ஏந்தக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வராதீங்க, 2015 நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை வந்து இன்னும் நிறைவேற்றலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது மோடி அரசினுடைய தோல்விகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். எல்லைப்புற மாநிலங்களிலே அவர் ஏற்படுத்தியிருக்கிற அரசியல் பதட்டம் என்பது இந்திய துணைக்கண்டத்திற்கே மிகப்பெரிய பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை இன்று உருவாக்கி தந்திருக்கிறது. இன்றைக்கு வந்து மணிப்பூர் வந்து பற்றி எரிகிறது. மணிப்பூரிலே ஆயுதம் தாங்கிய குழுக்களாக மக்கள் 2-3 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு நாளும் ஒரு உள்நாட்டு யுத்தம் நடப்பதைப் போல ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இதனால் இந்த உள்நாட்டு குழப்பத்தால் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றவர்கள் பெண்கள். ஒவ்வொரு நாளும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு சுட்டு கொல்லப்படுகின்ற செய்தியை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இது நாள் வரை இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரு முறை கூட அந்த மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்று அந்த மக்களை சந்தித்து அவர்கள் காயப்பட்டு இருக்கின்ற அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து தருகிறோம் என்கிற உறுதியை சொல்லி எப்படி மீண்டும் சமாதானத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற முயற்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு உறுதிமொழியை சொல்லக்கூட தயாராக இல்லாத ஒரு பிரதமர் தான் இந்த தேசத்திற்கு வாய்த்திருப்பது நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம். இந்த கடந்த சில நாட்களிலே 160 பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும். ஆனால் ஒரு முறை கூட பற்றி எரிகிற மணிப்பூருக்கு போகவில்லை. ஆனால் இதே பிரதமர் முதல் தேர்தலிலே அங்கே இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்காக 6 முறை அங்கே சென்றவர். நான் மணிப்பூரினுடைய முகத்தையே மாற்றுகிறேன், மணிப்பூரை அப்படியே செல்வம் கொளிக்கின்ற பூமியாக நான் இதை உருவாக்குவேன், மணிப்பூர் மக்களுக்கு வேலையில்லாத திண்டாட்டத்தை ஒழித்துவிட்டு ஒரு வளம் கொளிக்கின்ற மாநிலமாக மாற்றுவதற்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன பிரதமர் இவ்வளவு பெரும் சம்பவங்கள் நடந்த பிறகும் அங்கே போகாததும், அந்த மக்கள் பிரதிநிதிகளை கூட சந்திக்க மறுப்பதும்,
அவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் பிரதமரை பார்க்க விரும்புகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு நேரத்தை கூட ஒதுக்க விரும்பாத ஒரு பிரதமர். இன்றைக்கு மணிப்பூரை விட்டு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு அடுத்தாற்போல் நாகாலாந்தில் இவர் பதவியேற்ற உடனே, பிரதமராக பதவியேற்ற உடனே அங்கே இருக்கின்ற அந்த நாகா விடுதலை முன்னணியோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு அதற்காக ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டார்கள். அவர்கள் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு விட்டார்கள். ஆகவே இது நாகாலாந்தினுடைய வரலாற்றிலே, இந்தியாவினுடைய சரித்திரத்தில் இது ஒரு பெரிய மைல்கல். இதிலிருந்து சமாதானம் துவங்கப் போகிறது. அந்த நாகாலாந்து இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீமில் இணையும், இதற்காக முன்னேற்ற பாதையில் நடக்கும் என்றெல்லாம் வாய்கிழிய பேசியவர்கள் இன்று அந்த நாகாலாந்து மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் மூவா என்று அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். நாங்கள் கேட்பதை எங்களுக்கு தருவதாக சொன்னதை நீங்கள் செய்து தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் ஆயுதம் எடுத்து போராடுவோம் என்று சொல்லுகிறார். இது அதை போல பங்களாதேஷை ஒட்டி இருக்கிற மேற்கு வங்க மாநிலத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை இன்று பாஜக முன்னெடுக்கிறது. அங்கே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று அவர்களை பிரிக்கக்கூடிய வகையிலே அதை அந்த அந்த மாநில அரசியலை முன்னெடுத்து அந்த மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பிளவு அரசியலை விதைக்கிறது. இன்றைக்கு ஜார்க்கண்டில் போய் முதல்வர் என்ன பேசுகிறார்? இந்த மாநிலத்தில் நீங்கள் தொடர்ந்து காங்கிரஸ் அரசு இருந்தால் இங்கே மலைவாழ் மக்களே இனிமேல் இருக்க மாட்டார்கள், வந்தேரிகள் தான் இருப்பார்கள், பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள் தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு இங்கே ட்ரைபல் பாப்புலேஷன், பழங்குடி மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது என்று ஒரு பிரதமர் பேசுகிற ஒரு அநாகரிகமான அரசியலை பார்க்கிறோம். 11 ஆண்டுகள் இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்தவர். எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய, தேசத்தினுடைய எல்கைகளில் வெளிமாநிலத்தவர்கள் வரக்கூடாது இருப்பதை பார்க்கக்கூடிய அதிகாரமும் பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசுக்குத்தான் உண்டு. ஆகவே 11 ஆண்டுகள் அந்த பொறுப்பை கையில் வைத்து கொண்டிருந்த ஒரு பிரதமர் அப்படி யாராவது உள்ளே வந்தால் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான அதிகாரத்தையும் அவர்கள்தான் கையிலே வைத்திருக்கிறார்கள். அப்படி செய்ய வேண்டிய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் 11 ஆண்டுகள் எதுவும் செய்யாமல் ஒரு தேர்தல் காலத்திலே அங்கே இருக்கின்ற சிறுபான்மை இஸ்லாமியர்களை அவர்கள் அந்நிய நாட்டவர்கள் என்று கட்டமைத்து வாக்குச்சீட்டினுடைய ஆதாயத்திற்காக இந்த எல்லைப்புற மாநிலங்களிலெல்லாம் இதை போன்ற குழப்பங்களை உண்டாக்குவதும், எல்லைப்புற பதட்டங்களை உண்டாக்குவதும், எல்லைப்புற நாடுகளில் இருக்கிற நாடுகளோடு இருந்த நல்லுறவை சிதைத்து கொண்டதும், நேபாளத்தோடு இருக்கின்ற உறவு இன்று சிதைந்து போனது, மியான்மாரோடு இருக்கின்ற உறவு இன்றைக்கி சிதைந்து போனது, இன்று இலங்கையோடு இருக்கிற உறவு சரியாக பேணப்படவில்லை, பங்களாதேஷோடு இருக்கின்ற உறவு இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. இப்படி ஒரு காலச்சூழலையும் இப்படி இருக்கிற ஒரு சமூக சூழலையும் அரசியல் சூழலையும் உருவாக்கிய மிகப்பெரிய தோல்விக்கு காரணமானவர் இன்றைய பிரதமர் மோடி அவர். ஆகவே வரக்கூடிய காலங்களிலே இதை சரி செய்யவில்லை என்று சொன்னால் இந்தியாவினுடைய உள்நாட்டு அமைதிக்கே பங்கு வரும் என்று சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். அப்போ மக்களுடைய தேவையும் மக்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சிக்காத ஒரு மத்திய அரசு இருக்குதுன்னு சொல்லும்பொழுது, மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைமைகள், அதாவது மாநிலங்களுக்கு அந்த உரிமைகள்லாம் இருக்கும் பொழுது அது சரியா செய்ய வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒன்றும் இருக்குது. அது தொடர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து அந்த மாநில உரிமைக்கான கோரிக்கை பல ஆண்டு காலங்களாக இது வந்திருக்கு. இதில் மாநில உரிமை தொடர்பான காங்கிரஸோட நிலைப்பாடு என்னங்க? இந்த ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்களினுடைய ஒன்றியம்தான் இந்தியா. மாநிலங்களுடைய கலாச்சார வேற்றுமைகளை பாராட்டுவதும், மாநில மொழிகளுடைய பெருமைகளை புரிந்து கொள்வதும், மாநிலங்களுடைய இனங்கள், தேசிய இனங்கள் அவர்களுடைய தனித்துவத்தை கொண்டாடி அவர்கள் அதை நல்ல முறையிலே வளர்த்தெடுப்பதற்கான உரிமைகளை கொடுப்பதும் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய வேலை. இன்றைக்கு ஒன்றிய அரசு தன்னை ஒரு எஜமானனாக அடையாளப்படுத்தி கொண்டு தனக்கு கீழே இருக்கின்ற மாநிலங்களை காலனி மாநிலங்களாக நடத்துகிறது. அதிலும் குறிப்பாக மோடி அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னால் அவர் பேசிய வார்த்தைகளை நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், நான் ஒரு முதலமைச்சராக இருந்தவன், ஆகவே எனக்கு மற்ற மாநிலத்தினுடைய வலிகள் வேதனைகள் தெரியும், ஆகவே மற்ற மாநில முதலமைச்சர்களை என்னோடு ஐ வில் ட்ரீட் தம் as பார்ட்னர்ஸ் இன் ப்ராக்ரஸ் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொன்னார். முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் அவர்களை என்னுடைய பங்குதாரர்களாக நான் நடத்துவேன் என்று சொன்னவர் இந்த மாநிலங்களை ஒவ்வொரு அதிகாரமாக பறித்து இன்றைக்கி இறுதியிலே மாநிலங்கள், பல மாநில அரசுகள் இன்று பிச்சைக்கார அரசுகளாக மாறக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது. மாநிலங்களுக்கு வரி வசூலிக்கின்ற உரிமை இல்லை,
மாநிலங்களுக்கு கடன் வாங்குகின்ற உரிமை இல்லை, மாநிலங்களுக்கு சுயமாக திட்டம் தீட்டுகின்ற உரிமை இல்லை, மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசிடம் எங்களுக்கு இது வேண்டும் என்று கேட்டு பெறக்கூடிய அந்த வாய்ப்பும் அந்த உரிமைகளும் தரப்படவில்லை. இதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே ஒன்றிய அரசு தனக்கு அரசியல் ரீதியாக சாதகமாக இருக்கின்ற மாநிலங்கள், அதிலும் குறிப்பாக இந்தி பேசுகின்ற மாநிலங்கள், எங்கே இருந்து அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்களோ அந்த மாநிலங்களை மட்டும்தான் இந்தியாவினுடைய மாநிலங்களாக நடத்துகிறார்கள். மற்ற மாநிலங்களை ஆலியன் ஸ்டேட்ஸ், எதிரி மாநிலங்கள் என்றே சொல்லுகிறார்கள் என்று ஒரு பெரிய தொழிலதிபரே சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு 4 குற்றச்சாட்டு இப்பொழுது வந்திருக்கிறது. சரத்பவார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஒரு விமானம் தயாரிக்கிற தொழிற்சாலை மும்பையிலே, மாநிலத்தில் வர வேண்டிய தொழிற்சாலையை பிரதமர் அலுவலகமே தலையிட்டு அதை அப்படியே குஜராத்திற்கு கொண்டு சென்று விட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதை போல கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் அங்கே வர வேண்டிய ஒரு பெரிய தொழிற்சாலையை அங்கே வரவிடாமல் தடுத்து அதையும் அவர் குஜராத்துக்கு கொண்டு சென்று விட்டதாக சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லுகின்ற போது என்ன சொல்லுகிறார்? அந்த கம்பெனியினுடைய முதலீடு செய்ய வருகின்ற அந்த நிறுவனத்தினுடைய தலைவரை அழைத்து, நீங்கள் உங்களுக்கு சலுகைகள் வேண்டும் என்று சொன்னால் பிரதமருடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் முதலீடு செய்யுங்கள், அப்பொழுதுதான் ஒன்றிய அரசுடைய சலுகைகள் கிடைக்கும். மற்ற மாநிலங்களிலே, அதிலும் குறிப்பாக ஏலியன் ஸ்டேட்ஸ், பாஜக ஆளாத மாநிலங்களிலே போய் நீங்கள் முதலீடுகள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து எந்த சலுகைகளும் எந்த வசதிகளும் கிடைக்காது என்று சுட்டி காட்டி அந்த தொழிற்சாலையை அங்கே இருந்து கொண்டு போனதாக சொல்கிறார். இவி வெஹிக்கிள்ஸ், எலான் மஸ்க் அவர்களுடைய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அந்த பெரிய தொழிற்சாலை தமிழகத்திற்கு வர வேண்டிய தொழிற்சாலை, அதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து அது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த தொழிற்சாலையும் குஜராத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதை போல வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள், தொழில் முதலீட்டுக்கு தகுதியாக தங்களை உருவாக்கிக் கொள்வதற்கு கடினமாக உழைக்கின்ற மாநிலங்களுடைய முன்னேற்றத்தை எல்லாம் பறித்து அவற்றையெல்லாம் தங்களுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கிற மாநிலங்களுக்கு கொண்டு போகிற ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்றிய அரசு தீட்டுகிற திட்டங்களிலே நாங்கள் இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்கள் கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்கள் அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால்தான் உங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று சொல்லி தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய துரோகம், கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சதி. இப்படி செய்யக்கூடிய, தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்படக்கூடிய மாநிலங்களுடைய செயல்பாட்டை எப்படியெல்லாம் முடக்குவதற்கு புதிய புதிய வழிகள். அந்த மாநிலத்திற்கு அவர்கள் நியமிக்கின்ற ஆளுநர்கள் மாநில அதிகாரங்களையே மதிக்காமல், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளையே மதிக்காமல், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையே மதிக்காமல், சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானங்களை மதிக்காமல், நிறைவேற்றிய சட்ட மசோதாக்களை மதிக்காமல், மாநில அரசுக்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சி அரசியலை அந்தந்த மாநில ராஜ்பவன்களில் உட்கார்ந்து செய்வது என்பது இந்திய அரசியல் சரித்திரத்திலே ஒரு புதிய சகாப்தம். ஆகவே இவ்வளவு பல்வேறு விதமான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாநிலங்கள் உயிர் வாழ்வதற்கே போராடுகின்றன. உதாரணமாக இன்றைக்கு கேரள மாநிலம் என்பது அடுத்த மாதம் சம்பளம் போடுவதற்கு கூட நிதி இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்று ஒன்றிய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. கொள்கை ரீதியாக, அரசியல் கொள்கைகள் சம்பந்தமாக தங்களோடு உடன்படாத மாநிலங்களை சின்னாபின்னப்படுத்தி சிதைத்து செயல்படாமல் முடக்குவதுதான் இன்று மோடி அரசினுடைய அரசியல் திட்டம். அதுதான் இன்று பாஜக ஆளாத மாநிலங்களிலே நிறைவேற்றப்படுகிறது. இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. வெகு விரைவில் இந்த இந்தியாவினுடைய அடிப்படையே ஆடக்கூடிய ஒரு அரசியலுக்கு இது வழிவகுக்கும் என்பதை மட்டும் நாம் சுட்டிக்காட்டுவது. எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.